நீதிமொழிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசை வாசிக்க கேட்போம். பலி இடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இதை தப்பாக புரிஞ்சப்படாது. ஆண்டவரை ஆராதிக்காண்டாம், ஆண்டவரை துதிக்கண்டாம், ஆண்டவருக்கு பலி செலுத்தண்டாம், ஸ்தோத்திர பலி செலுத்தண்டாம், துதி பலி செலுத்தண்டாம் என்று நினைத்து விடக்கூடாது. எவ்வளவுதான் துதி செலுத்தினாலும், எவ்வளவுதான் ஆண்டவரிடம் ஆராதனை செலுத்தினாலும், விண்ணப்பங்களை வைத்தாலும், ஜெபங்களை ஏறெடுத்தாலும், ஒரு மனுஷனாகிலும் ஒரு மனுஷியாகிலும் நீதியும் நியாயமும் செய்யாவிட்டால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை கனப்படுத்த வேண்டுமானால் நாம் நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், நியாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதின்னா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய பாதரட்சையின் வார கூட நான் தொடுவதற்கு அருகதை இல்லை. நான் உம்மால் ஞானஸ்தானம் பெற வேண்டியது இருக்க நான் எப்படி உமக்கு ஞானஸ்தானம் தருவதென்று சொன்னபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முதலில் நீதியை நிறைவேற்ற இடம் கொடு என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நீதியில ஒன்று மூழ்கி ஞானஸ்தானம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது நிமித்தம் அவருடைய ராபோஜன பந்தியில கை போடுகிறது. இது கர்த்தருடைய நீதியில ஒன்று. ஆண்டவரை துதிக்கிறது பெருசல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறது பெருசல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறது பெருசல்ல. தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நிறைவேற்றி நியாயத்தை செய்கிறவர்களுக்கு இந்த ஆண்டவருடைய அன்பு உண்டாகும். மற்றவர்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நீதி என்றால் ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிகளில் ஒன்று அவருடைய உடன்படிக்கையாகிய மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து அந்த உடன்படிக்கை என்கிற கற்பனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு வைத்திருக்கிற ராபோஜன பந்தியை கடைபிடிக்காதவர்கள் ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றிவிட்டு ஆண்டவருடைய நியாயத்தை செய்யாவிட்டால், அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றாவிட்டால், அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற ஒழுங்குகளை நிறைவேற்றாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நியாயம் செய்யவில்லை என்று அர்த்தம். அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய ராபோஜன பந்தியிலே கைபோடாமல் இருக்கிறது உங்களுக்கு நலம். ஆண்டவருடைய ராபோஜன பந்தியில இருதயத்தை சுத்திகரித்து தேவனுடைய ஒழுங்கை நிறைவேற்றாமல் நியாயத்தை செய்யாமல் பாப்பாவுடைய பந்தியில கை போடுகிறவர்களுக்கு தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவம் வரும், வியாதிப்படுவீர்கள், நித்திரையும் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்று பவுல் தேவனுடைய நாமத்து நிமித்தம் எச்சரிக்கிற வார்த்தையை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பங்களில் உபத்திரவங்களும் பாடுகளும் வருகிறதை கர்த்தர் வெளிப்பாடு தந்தது நிமித்தம் இதை திட்டவட்டமாக சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ராபோஜன பந்தியிலே கை போட வேண்டுமானால், ஆண்டவருடைய ஒழுங்கினை கடைபிடித்து
ஆண்டுடைய சமூகத்தப்பத்தை புசிப்பதற்கு நீ ஆயத்தமா இருப்பியாயானால் இந்த மாசம் ராபோஜன பந்தியில கை போடுகிறது நிமித்தம் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அளவிட முடியாமல் ஆசீர்வதிப்பார், அளவிட முடியாமல் தாங்கி நடத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேகமாக. நீங்கள் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய ஆலயத்தில் வரும்போது உங்கள் மனமந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு உங்களுடைய இஷ்டம் போல் வாழ்ந்துவிட்டு என்னுடைய பிரகாரங்களை மிதிக்க சொன்னது யாருன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகம் என்கிற தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஞாபகப்படுத்துகிற உன்னதமான ராபோஜன பண்டிகையை ஆசரிக்கிற வருகிற உங்களை பார்த்து, நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றாமல் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டுடைய சமூகத்தப்பத்தை புசிக்க வருகிற நீங்கள் ஆண்டுடைய பிரகாரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்குமுறைகளை மிதித்து விட்டு இதை செய்ய சொன்னது யார் என்று கேட்கிறார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அருவருப்பான செய்கையை செய்துவிட்டு ஆண்டவருடைய பிரகாரங்கள் வைத்திருக்கிற ஒழுங்கினை கடைபிடிக்காமல் திருமறை சத்தியத்திற்கு கட்டுப்படாமல் காணிக்கை கொண்டு வராத என்று ஆண்டவராகிய தெய்வம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போட்ட கட்டளையை இன்று உனக்கும் எனக்கும் கர்த்தர் தருகிறார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் உன்னுடைய துதி எனக்கு அருவருப்பாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய துதி, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றாமல் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய ராபோஜன பந்தியிலே கை போட்டு காணிக்கை செலுத்தி துதிக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை குறித்து கடிந்து கொண்டு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய ராபோஜன பந்திய நிர்விசாரமாய் நினைத்து சுத்திகரிப்பு கூட்டங்களை அட்டெண்ட் பண்ணாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற ஒழுங்கை கடைபிடிக்காமல் ஆலய பிரகாரங்களை நீ மிதித்து போடுகிறது கர்த்தருக்கு வேதனையான காரியம் என்று அவர் இன்று இதை குறித்து சொல்கிறார். இனி நான் சகிக்க மாட்டேன் என்று. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவைகளை சுமந்து சுமந்து இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய பாடுகளுக்காக, உன்னுடைய குடும்ப சாபங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் சிலுவையிலே பாடுகளை சுமந்து சுமந்து இளைத்து போனேன். இனி உனக்காக இரத்தம் சிந்த என்னிடம் இல்லை, இனி உனக்காக நான் பாரம் சுமக்க என்னிடம் பலன் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது,
உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வாழ்க்கையையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் மீது கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. நம் மீது கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. கோபம், மனஸ்தாபம், எரிச்சல், பொறாமை, மேட்டின்மையான பார்வை, உலகத்தின் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார பிசாசினுடைய இச்சைகளை மேற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பின்னுக்கு தள்ளி என்னை ஆராதிக்கிறாய், என்னை துதிக்கிறாய், என்னை கனப்படுத்துகிறாய் என்று ஆண்டவராகிய தேவன் உன்மேலே வருத்தத்தோடு சொல்லுகிறார். உன்னோடு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி வழக்காட ஆண்டவரிடம் உன் இருதயத்தை விட்டு கொடுத்து அந்த வழக்கிலே ஆண்டவரோடு நீ சொல்லி உன் நியாயத்தை சொல்லி ஆண்டவரும் அவருடைய நியாயத்தை சொல்லி அந்த தீர்ப்பு வரும்போது நீ மனசார நீ செய்த தவறை ஏற்றுக்கொண்டு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தப்பிதங்கள் எவ்வளவுதான் சிகப்பாயிருந்தாலும், எவ்வளவுதான் கொடூரமாயிருந்தாலும், பனிக்கட்டியை போல வெண்மையான பஞ்சியை போல அந்த பாவத்தை மாற்றி உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் உங்களை அன்புடன் ஆலோசனை சொல்லுகிறார். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போமாம். மாட்டேன் என்று வாசிங்க பார்ப்போம். 18 வாசிங்க பார்ப்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவம் செவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாக்குவேன். அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். நீங்கள் என்னுடைய வழக்குக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்தில் இரையாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருக்கு நியாயத்தையும் நீதியையும் செய்யாம எவ்வளவுதான் துதிச்சாலும், எவ்வளவுதான் பாடினாலும், எதைதான் செய்தாலும் கர்த்தர் உங்களை அருவருப்பேன் என்று வாக்கு தருகிறார். நான் சொல்லல, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தையை இன்று என் மூலமாக வேத வசனத்தினோடு உங்களோடு பேசுகிறார்.